கோதுமை மாவு இனிப்பு பூர்ண இலை அடை பண்ண போறோம். 1.5 கப் கோதுமை மாவு, மேல் மாவு சுவைக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி மாவு மாதிரி டைட்டா பிசைஞ்சுக்கணும். பிசைச்சு மூடி வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 கப் நாட்டு சர்க்கரை, இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி. நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்க பொடித்த வெல்லம் அல்லது ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்க பொடித்த வெல்லம் சேர்க்கிற மாதிரி இருந்தா கரைச்சு வடிகட்டிக்கங்க. இது கூட தேங்காய் துருவல் 1.5 கப் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இது கரெக்டான இனிப்பா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. சர்க்கரையும் தேங்காய் துருவலும் நல்லா ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. 1 ல இருந்து 2 நிமிஷம் கலந்து விட்டா போதும். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்க்கிறேன். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பூரணத்தை ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு முடிச்சிட்டோம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சைஸ்க்கு எடுத்துக்கங்க. இத சப்பாத்தி பலகை மேல வச்சு மெல்லிசா ரவுண்டா இருக்கிற மாதிரி தேய்ச்சுக்கலாம். பூரி மாவு மாதிரி டைட்டா மாவு பிசைஞ்சாதான் நமக்கு நல்லா மெல்லிசா தேய்க்க வரும். இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சாதான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்ப இதை எடுத்து வாழை இலை மேல இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங்க ரொம்ப ஓரத்துல வச்சிடாதீங்க. ஏன்னா சீல் பண்றதுக்கு இடம் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். இப்ப இலைய மடக்கி ஓரங்கள்லாம் சீல் ஆகுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஓரங்கள்லாம் சீல் ஆயிரும். நல்லா சீல் ஆயிருக்கு. ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா இன்னுமே நல்லா சீல் ஆயிரும். நமக்கு ஸ்டஃபிங் வெளியில வராது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி பிளேட் வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க ஸ்டீமர் இருந்தாலும் அதுலயும் வேக வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைய இதுல 3 வைக்கிறேன். அடுத்து மேல உள்ள இட்லி பிளேட்லயும் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேகட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கமன் வாசனையா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையும் அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு கொழுக்கட்டைய கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.